ஆமென். ஹalleluya. சத்தம் பத்தலே. ஹalleluya. மறுபடியும் என் வீட்டில் நான் நிற்பது அது பெரிய பாக்கியம் என்று கருதுகிறேன். ஆமென். உலகத்தில் எங்கே சுற்றினாலும் வீட்டுக்கு வந்தால் அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி இதே இடத்துல வளர்ந்து இதே இடத்துல உருவாக்கப்பட்டு இன்றைக்கி கர்த்தர் எங்களை வைத்த நோக்கத்தையும் திட்டத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டு அதன் பின்னால் ஓடத்தக்கதாக இந்த இடம் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடம். ஹல்லேலூயா. நான் அநேக டைம் சொல்வது உண்டு, இன்னைக்கு கர்த்தர் எங்களை ஒரு ஊழியக்காரனாகவும் என்ன ஒரு இசை அமைப்பாளராக மாற்றினதுக்கு ஒரு முக்கியமான இடமே இந்த இடம் தான். ஆமென். அந்த சின்ன வயசில் நானும் ஃப்ரெட்டி காங்கோ அடித்து டேவிட்டு நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். அவங்கள பார்க்கும்போது தான் எனக்கு அந்த ஞாபகம் வருகிறது. அன்றைக்கெல்லாம் அப்படி வாசினால தான் இன்றைக்கி என்னோடய இசை உலகமெங்கும் கர்த்தருடைய கிருபையினால் கேட்க வைத்த கிருபையினால் இந்த இடம் அது ரொம்ப முக்கியமான இடம். ஹல்லேலூயா. அநேகர் ஊழியக்காரங்களை வேறு விதத்தில் வந்து இன்னைக்கெல்லாம் நிறைய ஊழியக்காரங்களை இங்கிருந்து அனுப்புனது நான் இந்த இடம் ஒரு அப்போஸ்தலர் சபை. இங்கிருந்து இன்னும் அதிகமாக ஊழியக்காரங்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் அதிக காட்டு தீகளை போல் இங்கிருந்து அநேக ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்கள் முக்கியமான பங்கு நீங்கள் வகிக்கிறீங்க. நாட்களாக கத்தியுடைய கூர்மை என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது, அதை ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால மஞ்சூர் சபை நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஒரு அப்போஸ்தலர் சபை அநேக உலகத்தை கலக்கிற ஊழியக்காரங்களும் இங்கிருந்து புறப்பட்டு போவார்களாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் கர்த்தர் என் வாழ்க்கையில் நல்லவராகவே இருந்திருக்கிறாருன்றதை மட்டும் சொல் கையை உயர்த்துங்க. ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க. இந்த கோயிலில் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு செகண்ட் கூட கர்த்தருடைய கரம் என்னை விட்டு விலகுனதும் இல்லை, அவர் என்னை கைவிட்டது இல்லைன்றத மட்டும் 2 கரத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ கையை கீழே போடுங்க. அடுத்த கேள்வி கேட்குறேன். நான் நம்பின மனிதர்கள், நான் எதிர்பார்த்த கரங்கள், நான் நம்பின விஷயம், நான் நம்பின சொந்தக்காரங்கள், அங்காளி பங்காளி சொந்தக்காரங்க எனக்கு தேவைன்னு வரும்போது என்னை கை விட்டுட்டாங்கன்ற மட்டும் 2 கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? என் தேவன் அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, அவர் மனமாற புத்திரனும் அல்ல. அநேக நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் தாறுமாறாக இருக்கிற நேரத்தில் தான் சில சூழ்நிலைகளுடைய தாக்கம் தான் நம்மளை அநேக காரியங்களை புரிய வைக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இங்கிருந்து அதை சொல்லலாமான்னு தெரில. ஆனால் இந்த இடத்துல இந்த அப்பாவோட சாவில் வந்து அநேக வார்த்தைகள் என் காதில் கேட்கப்பட்டது. நான் இத்த அப்படின்னாங்க, நான் இத்த அப்படின்னாங்க, நான் இருக்கிறேன் சாய் நான் இருக்கிறேன்ட்டு. திருப்பி அவங்களெல்லாம் பார்த்தது நான் அவங்க சாவில் தான் பார்த்தேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கும்போது எந்த இடத்துல நாங்கள் தாட்சி அடைவதே கிடையாது. ஏன்னா மனிதர்கள் கைவிடலாம், மலைகள் மாறி போகலாம், நீங்கள் பார்க்குற சூழ்நிலைகள் தடைக்கப்படலாம், ஆனால் இதை பிடிச்சவங்க யாருமே கர்த்தர் கைவிட்ட சரித்திரமும் கிடையாது. அவரை பார்த்த முகங்கள் வெட்கமடைந்ததே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால தான் கடைசி எல்லா டைமும் சொல்கிற ஒரே ஒரு காரியம், மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பிரியமாக அவரை பற்றி கொள்வதே மேலான காரியம்னா அவர் நம்மளை இம்மை பொழுது கூட நம்மளை கைவிட்டு போவதே கிடையாது. ஹல்லேலூயா. என்னோட திருப்புகள் இன்றைய வேத வானிக்கு இந்த மத்தேயு 14ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு வசனம். ஆனால் அதுலேருந்து சில காரியங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் அது 26வது வருஷத்துல யாரோ ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. மத்தேயு 14:26 மத்தேயு 14. யார் நடக்கிறத சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு பத்தி சீஷர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை, என்ன கவனிங்க, இது ஒரு ஸ்கூலாக இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும்ல. அதனால இங்கேருந்து பதில் சொல்லி தான் ஆகணும். யார் நடந்தாரு? போனது யாரு கூட? சீஷர்கள். இப்போ இயேசுட உருவம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இயேசு கூட சுத்தினாங்களே இல்லையா? இயேசுடைய அற்புதத்தை பார்த்தாங்களே இல்லையா? ஆனால் வாசிங்க, அவர் கடல் மேல் நடக்கிற சீஷர்கள் கண்டு என்ன அடைஞ்சு? கலக்கம் அடைந்து. ஆவேசம் என்ன? ஸ்பிரிட். அதான் வசனத்தை, மரங்கள் எல்லாம் மனிதர்கள் போலவும் மனிதர்கள்லாம் மரங்களை போற. இப்போ கூட சுத்துற மனுஷன் அடையாளம் தெரியல, தூரத்தில் நடந்து வரதை பார்த்து இவனுங்களாம் டே இது யாரா ஏதோ பிசாசு வருது போல. ஆவிகள் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஏதோ பிசாசு இந்த
கேரல் கிறிஸ்மஸ் கேரல்ஸ்ன்னு சொன்ன போது தான் எனக்கு ஞாபகம் வருது. சில டைம் தாய்ச்சொல்லேருந்து வண்டி இல்லாமல் தாய்ச்சொல்லேருந்து இங்கே நடந்து வந்த நாட்களெல்லாம் உண்டு. பழைய விசுவாசிகளுக்கெல்லாம் தெரியும். திடீர்னு எட்வின் சார் என்ன பண்ணுவார்னா அந்த அக்கடின்னு வச்சு பின்னாடி ஒரு இழுப்பார், மனுஷனுக்கு ஆவி மேலே போயிட்டு கீழே வந்துடும். இதே போல இவங்களுக்கு தூரத்தில் ஆவியை பார்த்தோன்னே இயேசுவை கொஞ்சம் கூட அடையாளம் தெரியாமல் பயந்து போய் இது ஏதோ ஆவியாக இருக்கும் போல என்று சொல்லி அலறினார்களாமா. 27ஆம் வசனத்தை வாசிங்க. உடனே இயேசு பேசி, திடன் கொள்ளுங்கள். சில நேரத்தில் ஆண்டவரே சொல்ல வேண்டியதாக இருக்கு, பயப்படாதே, திகையாதே, நானே உன் தேவன் என்று சொல்லி தேவனை அறிந்த நாம் சில நேரத்தில் அடையாளம் காணாதபடிக்கு நம்முடைய கண்கள் சில நேரத்தில் குருட்டாகப்பட்டிருக்கு. என் இயேசுவை கண் ருசி பார்த்த நான் சில நேரத்தில் சில அலைகளை பார்க்கும் போது, சில கஷ்டங்களை பார்க்கும் போது இயேசு கூட இருக்கிறாரன்றதை மறந்து கூட சில நேரத்தில் பயந்து போய் ஆண்டவரே சொல்ல வேண்டியதே, மகனே பயப்படாது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ அக்னிக்குள்ளே நடக்கும் போது, நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசிய நிலையம் வந்தது. அடுத்த வருஷத்தை வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் பேதுரு யாராவா இருந்தா? சீஷன் செகண்ட், ஃபர்ஸ்ட் யாராவா இருந்தா? மேய்ப்பனா இருந்தான். இப்ப கடல் மேல நடக்க முடியும்ன்றது தெரியுமா உனக்கு? முடியுமா? கடல் மேல நடக்க முடியுமா? இப்போ பேதுரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல சீஷன். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைப்பான். எல்லாத்தையும் படப்பட, ஆண்டவரே உமக்காக சிறுவையில் நான் மறிக்க ஆயத்தம், ஆண்டவரே இங்கே டென்ட் போட்டுடலாம், இங்க பிரசனம் நல்லா இருக்கு, இங்கே நம்ம 3 பேர் இங்கே இருந்துடலாம் சொல்லி எல்லாத்துக்கும் ஆண்டவரை பிடிக்க வந்தா வெட்ட போறான். அதெல்லாம் பயங்கர ஃபோர்ஸா பண்ணுவான். கர்த்தருக்காக பயங்கர நம்மள மாதிரி இல்ல, படபட படபட செய்ய ஆரம்பிச்சிருவோம். எதுவும் பார்க்கல, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சண்டே தலைவலி வந்தாலும் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன் ஐயா. எல்லாம் செய்ய ரெடி. ஆனா சில நேரத்துல பாரதனமோ நான் மறிக்க ஆயத்தம், உமக்காக உயிர் வாரு. ஆனா சண்டே காலையில தலைவலி வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு தலைவலி வந்த மாதிரி பண்ணி விட்டுருவோம். நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து அங்கிருந்து வர்றதை பார்த்த உடனே, ஆண்டவரே இது நீரே ஆனால் நான் நடக்க முடியாத ஒரு இடத்துல, கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத ஒரு இடத்துல, கொஞ்சம் கூட இயற்கைக்கு அப்பாற்பட்டு இயற்கை சூழலுக்கு சாதகமாக இல்லாத ஒரு காரியத்தை நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். ஏன்னா அது நீரே ஆனால். இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, பேதுரு அவனை நோக்கி, ஆண்டவரே நீயே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடக்கும் இடத்தில் வர. அப்புறம் அதுக்கு அவர் வா என்றார். அப்போது இறங்கி நடந்தான். இது மட்டும் நம்ம எல்லாமே செய்வோம். எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க? வந்திருக்கோம். ஆண்டவர் பார்த்தோன்னே, ஆண்டவரே உங்களுக்கு சுவிசேஷம் கேட்ட உடனே நான் வாழ ஆயத்தம், கர்த்தருக்காக வாழ்க்கையை கொடுக்க ஆயத்தம், என் பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆயத்தம், கடல் மேல் நடக்க ஆயத்தம், மலைகளை தாண்டி ஊழியம் செய்ய ஆயத்தம், பல கணக்காக முழங்கால் படிட்டு ஜபிக்க ஆயத்தம், ஆராதனை செய்ய ஆயத்தம், உபவாசம் வரதுக்கு ஆயத்தம், முழுவ ஜபத்துக்கு வர ஆயத்தம், எல்லாத்துக்கும் வர ஆயத்தம். நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சிருவோம். ஆனா கொஞ்சம் நேரம் தாண்டின உடனே அதற்கு அவர் வா என்றார். அப்போது பேதுரு படவை விட்டு இறங்கி வந்து கொஞ்சம் தாண்டின உடனே 30ஆம் வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. இப்பதான் ஆரம்பிக்குது. இது மட்டும் எக்கோ ஆஃப் பண்ணி, இது மட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு. நம்முடைய அந்த என்ன சொல்றது, அந்த எக்ஸைட்மெண்ட்ல கடல் மேல் நடக்க போறோம், கர்த்தரை வர சொல்லிட்டாரு, கர்த்தரை ஜெபிக்க சொல்லிட்டாரு, முழங்கா எல்லாமே ரெடி தான். ஆனா எப்ப நம்ம கால வைக்க அந்த செகண்ட் நமக்காக உபத்திரம் ஊபர்ல வந்து நிற்கும். எங்கிறது இத்தனை நாள் கடல் இல்லை, அழைக்க வரல, இத்தனை நாள் பிரச்சனை இல்லை, இத்தனை குடும்ப சமாதானமா இருந்துச்சு, இத்தனை நாள் கர்த்தர் நல்லா எல்லாமே போச்சு. ஆனா கர்த்தருக்காக சில நேரத்துல வைராக்கியமாக இறங்குற நேரத்துல தான் கடல் நமக்கு வரும், பிரச்சனைகள் வரும், நம்மளுக்கு விரோதமா அநேக எழும்புவார்கள்.
நமக்கு கூட இருந்தவனே குழிப்பறிப்பான். நம்மளுக்கு மொரதகையை போல நிற்கும் பெருசா, நமக்காக தூக்கு மேடை ஆயத்தம் பண்ணப்படும், நமக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணப்படும். ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடல் மேல் நடக்க ஆயத்தம் சொன்ன அந்த நொடியில் அந்த விசுவாசத்தின் உந்துதல்ல பேதுரு இறங்கி கடல் மேல் நிற்கிறான். ஏன்னா பேதுருக்கும் நல்லா தெரியும் கடல் மேல நிற்க முடியாது. இயற்கை ஒருபோதும் அதை சாதகமாக்கவே ஆக்காது. அவன் ஒரு மீனவன், கடல் எவ்வளவு ஆழமா இருக்கும் தெரியும், கடலுக்குள்ள போன என்னென்ன சம்பவம் நடக்கும் தெரியும், கடலுக்குள்ள எவ்வளவு பெரிய மிருகங்கள் இருக்கும் தெரியும், பட்சித்து போகிற காரிகள் இருக்கும் தெரியும், என்ன சேதம் உண்டாகும் பேதுருக்கு நல்லா தெரிஞ்சும். நல்லா கவனிங்க, பேதுருக்கு கடல் பத்தி எல்லாமே தெரியும். இயேசு கிறிஸ்து ஒரு கார்பெண்டர், அவருக்கு தெரிஞ்ச அளவு பேதுருக்கு நல்லாவே தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில நேரத்துல கடல்ல நல்லா பக்கத்துல குளிக்க சொல்லுங்க. சில நேரத்துல எல்லாம் தெரிஞ்சும் உள்ள போயிடுறோம். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? பிசினஸ் பத்தி நல்லா தெரியும், என் வாழ்க்கை குறித்து நல்லா தெரியும், என் சூழ்நிலை குறித்து நல்லா தெரியும், கர்த்தருக்காக எந்திரிச்சு நிக்க ஆயத்தம், கர்த்தருக்காக ஓட ஆயத்தம், எல்லாம் ஆயத்தம். ஆனா கடல் மேல நிற்கும் போதுதான் அலைகள் நமக்கு நேரம் வரும். எந்த நேரத்துல கடவுளே உட்கார்ந்து இருந்திருக்கலாம் தோணும் உனக்கு. பேதுருக்கு, நான் ஏன் ரசிக்கப்பட்டேன், நான் அங்கே நல்லா தானே இருந்தேன். எல்லாம் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிக்கலாமா? 30ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கடல் எத்தனை பேர் உங்க சூழ்நிலை இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க? உண்மையா சபையில போய் சொல்லுங்க, சாமி கண்ண குத்திரும். ஆண்டவரே என்னை ரட்சியம்னு எத்தனை பேர் கத்திருக்கீங்க? பிள்ளைங்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா. விசுவாசம் இல்லாமல் இடிந்து போன அலங்கத்தை போல நாங்கள் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறேன். என் கூட பேசுங்க, எனக்கு தைரியம் தேவை. நான் கடல்ல இருந்து வந்தவரே படகுல இருந்து கடல் கிட்ட வந்துட்டேன். கடலை தாண்டி அங்க 11 பேருக்கு இல்லாத விசுவாசம் எனக்கு ஒருத்தனுக்கு இருந்துச்சு. என் குடும்பத்தில் இல்லாத விசுவாசம் எனக்கு இருந்துச்சு. என் பிள்ளைங்களுக்கு இல்லாத விசுவாசம் எனக்கு இருந்துச்சு. இந்த படகுல இருந்து கடல் மேல் நிக்கிற மட்டும் எனக்கு விசுவாசம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் நிக்கிற அந்த தருணத்துல எனக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் நிக்குதேப்பா. அதில் நிற்க குடிக்காக எங்களுக்கு தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவர், கைகளை உயர்த்தி நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தரிசனம் ஒன்றுதான் என்று சொந்தமே, கையில் ஒன்றும் இல்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் என்று சொந்தமே, கையில் ஒன்றும் இல்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தலை குனியாமல் என்னை உயர்த்தி. சத்தத்தை உயர்த்தி என்கிட்ட சொல்லுங்க. ஓ தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தலை குனியாம உங்க 2 கரத்தை உயர்த்தி பரலோக நேராக நீர் உண்மையுள்ள. இந்த வார்த்தை சத்தமா சொல்லுங்க. நன்மை செய்பவர் இயேசுவே, கடைசி என்னை நடத்துகிற தேவனே, நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய். அப்பா கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். அடுத்த வரிகள் இப்படி அழகா சொல்லுது.
ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் என் தந்தீர். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஏங்கி பார்த்ததெல்லாம் இன்னைக்கு எனக்கு கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிறார் என்று? எனக்கு போன மாதம் நான் மஞ்சூருக்கு வந்திருக்கும் போது எனக்கு சைக்கிள் எவ்வளோ பிடிக்கும்ட்டு செல்வி ஆண்டிக்கும் மரியாண்டிக்கிட்ட கேட்டால் தெரியும். சைக்கிள் அவங்க ஹென்றி எனக்கு வாங்கி கொடுத்த சைக்கிளை நானே தான் ஓட்டி முடித்தேன். நான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை பார்த்து எங்கள் அத்தை எனக்கு ஒரு சைக்கிள் தரேன்னு சொன்னாங்க. காலையில் விடிஞ்ச உடனே இங்கேருந்து கிச்சடியை மட்டும் நடந்து போய் எங்கள் அத்தை சைக்கிள் கொடுப்பாங்கன்னு அவ்வளோ கனவு. நான் 4th படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷத்தோடு போனோன்னே எங்கள் அத்தை சொன்னாங்க, ஷைன் இந்த சைக்கிளில் தர முடியாது அப்படின்னு சொன்னேன். அந்த 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் மனசு சுக்குனராக உடஞ்சிருச்சு. கெச்சுக்கிட்டிருந்து மஞ்சள் மட்டும் அழுந்துட்டே வந்தேன். அன்னைக்கு நான் அந்த சின்ன வயசில் ஒரே ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை தலைக்குனியை மட்டும் வச்சிடாதீங்க. கடைசியான எத்தனாவது சைக்கிள் ஓட்டுன எனக்கு ஞாபகமே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஏங்கி பார்த்த நன்மைகள் அநேகமாக இருந்திருக்கும். கர்த்தர் இன்னைக்கு உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாருன்னா, நீங்கள் அன்னைக்கு சின்ன துளிகளான உங்கள் கண்ணிலிருந்து விதைக்கப்பட்ட இன்னைக்கு தான் உங்களுக்கு அது பதிலை கொடுத்துருக்கு. கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே நிரம்பி வழியும் ஆசீர் எனக்கு தந்து. எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுங்க? 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தி ரீமாமலரகசே. குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர். உம் கிருபை அளவில்லாமல். உங்க 2 கரத்தை உயர்த்தி, நீர் உண்மை உள்ள ராமா சேகரவா. நன்மை என் வாழ்க்கையில நன்மை செய்ய ஒருவர் உண்டு. எத்த மனுஷன் கைவிட்டாமலோ என்னை கடைசி வரை கைவிடா. ராமா மாமா ரபா பாபா ரிபா கதா ரபா. யோசித்து பாருங்க, எங்கிருந்து உங்க வாழ்க்கை ஆரம்பிச்சு ராமா மாசியாதரவே கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். தரிசனம் ஒன்றுதான் எனக்கு, அது ஒண்ணுதான் சொந்தமா இருந்துச்சு. கையில் ஒன்றும் இல்லை அன்று. உண்மைதான்ப்பா, உண்மைதான். தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே. கையில் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் இந்த லைகள் உண்மைன்னு சொல்றீங்க? ஆண்டவரே, தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினி. நீங்க மட்டும்தான் கர்த்தரின் மேய்ப்பரே. தலை குனியாமல் என்னை உயர்த்தினி. தரிசனம் தந்தவர் என்னை ரந்தகரமாச்சே. உங்க 2 கையை கடைசி வாட்டி அந்த பரலோகத்து நேராக உயர்த்தி சொல்லுங்க, நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர். இயேசுவே, கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர். கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். உண்மைதான் ஆண்டவரே. யார் எங்களை கைப்பிடிச்சாலும் நடுவில் விட்டுட்டு போயிடுவாங்க. கடைசி வரை கைப்பிடிக்கிறது நீங்க தான் அப்பா. எங்களோட பேசுங்க இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்துடலாம். இப்ப நல்லா கவனிங்க. பேதுருக்கு இப்போ ஒரு புதிய ஒரு காரியத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை, உலகத்துல யாருமே சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை தன்னை அழைத்ததான தேவன் செய்கிற அதே காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறான். வசனம் சொல்லுகிறது, அழகா சொல்லுது, என்னை விசுவாசிக்க நான் செய்கிற காட்டிலும். அப்போ ஆண்டவர் நடக்கிறாரு, இவனுக்கு நடக்கணும்னு ஆசை.
ஆண்டவர் சாக போகும்போது நானும் சாகணும்னு ஆசை. ஆண்டவர் மலை மேல அந்த பிரச்சனத்தை பார்க்கிறார், நானும் அதை பார்க்கணும்னு ஆசை. கர்த்தர் கூட இருக்கணும் போது நானும் இருக்கணும் ஆசை. எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு இருக்கிற பேதுரு சில 3 கேள்விகளான பயந்து போயிடுறான். எனக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில போயிருக்கீங்க? உண்மையா சொல்லுங்க. சில இடத்துல கர்த்தரை நல்லவர் என்று ருசி பார்த்த நாம் சில நேரத்தில் அந்த ருசியை மறந்து விடுகிறோம். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? என்னைக்கையோ பார்த்த பட்டு புடவை எந்த கடையில் இருக்குன்றது நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். நாம எங்கேயோ பார்த்த ஸ்வீட்டு, எங்கேயோ சாப்பிட்ட பாயாசம் ஞாபகம் வச்சிருக்கோம். நாம எகிப்திலிருந்து கர்த்தர் உன்னை கூட்டு வந்ததுக்கு, கானான்குள்ள பிரசவிச்சதுக்கு ஆண்டவர் நிறைய நேரத்தை சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களே நீ என்னை மறந்தாயே, இஸ்ரவேல் ஜனமே நீ மறந்தாயே. 40 வருஷம் கால்கள் தரையில் இடாதபடி நீ சறுக்கும் ஒவ்வொரு செகண்ட்லயும் எனக்கு கரமனை தூக்குனதை நீ மறந்தாயே. பேதுரு எந்திரிச்சு நிக்கிறான். கடல் மேல நடக்கணும்னு ஆசைப்பட்டான். கடல் மேல நிக்கிற அது மட்டும் இயேசு கிறிஸ்து முகத்தை பார்த்த அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் பார்த்த அவன முகனை பார்த்து எந்த பிரச்சனையும் கிடையாது. கடல் மேல நிக்கும் போதுதான் தெரியும், ஐயோ இது நம்மளுக்கு பரிச்சயமான இடமாச்சே. இந்த இடத்தை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியுமே, இந்த பிரச்சனையை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியுமே, இந்த வியாதியை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியுமே, இந்த கஷ்டத்தை பத்தி, இந்த லாஸை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியுமே. இது மேல நடக்க முடியாது, இது மேல இது என் வாழ்க்கையில முன்னேறாது, இது என் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை தான் கொண்டு வரும்னு சொல்லி சூழ்நிலையை பத்தி அறிந்த ஒரு நேரத்துல தலைவனுக்கு வந்த விசுவாசமானது குன்றி போயிருச்சு. He's lost his faith. அந்த இடத்துல கால் வச்ச விசுவாசம் கால் வச்சதுக்கு அப்புறம் இல்ல. நல்லதுதான், வைராக்கியமா கர்த்தருக்கு நிக்கிறது நல்லதுதான். ஆனா வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. ஐயா ஓடுறது பிரச்சனை இல்ல, நிக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா முடிவு பரியந்தம் அதே விசுவாசத்துல காத்திருக்கிறவன் தான் தேவனுடைய பந்திக்குள்ள போக முடியும். மற்றவங்க நல்லா ஜபிக்கிறோம், ஓடுறோம், ஆனா நிலைச்சிருக்கிறோமா? நம்முடைய கடிச்சுவடைகள் நிலைச்சிருக்கா? பார்க்கறதுக்கெல்லாம் பல ஐயோ இவங்கள பயங்கர பக்திக்குரியவங்க எல்லாம் கடல் மேல் நடக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. ஆனா சில கடல்கள் தான் சில விசுவாசிகளுடைய தரத்தை காமிக்குது. பார்த்தான், ரொம்ப பரிச்சயமான இடம்டா ராஜா, இது மாதிரிலாம் நடக்க முடியாதுன்னு சொல்லி அலைகளை பார்த்த உடனே உங்களை சிந்தைகள் போக ஆரம்பிச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு ஆண்டவரை விட்டு நீங்க கடலை பார்க்க போறீங்களோ அன்னைக்கு நீங்க கீழே தான் போவீங்க. என்னைக்கு ஆண்டவரை விட்டு உங்க பார்வை கடல் மேல போகுதோ, என்னைக்கு ஆண்டவரை விட்டு உங்க பார்வை அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை அந்த எதிர்த்து வரும் அலைகளை பார்க்க போகுதோ, உங்களை அறியாமையே நீங்க மெல்ல உள்ள போயிட்டே இருப்பீங்க. கழுத்துக்கிட்ட வரும்போது தான் தெரியும், ஆண்டவரே நான் சாக போறேன். அப்பதான் வசனம் ஒரு ஏலி என் தேவனே என் தேவனே, மக்காகத்தான் நிந்திருச்சா. நீ என்னதான் பார்த்து வந்த கரெக்ட் தான், ஆனா நீ இப்ப என்ன பார்க்கல ராஜா, நீ கடலை தான் பார்த்துட்டு இருக்க. நீ என்ன பார்க்கல, நீ சூழ்நிலையை பார்க்கிற, நீ என்ன பார்க்கல, உன் வியாதியை தான் பார்க்கிற. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கர்த்தரை பார்க்கறத விட தங்களுடைய சூழ்நிலைகளை தான் தியானிச்சுட்டு இருக்காங்க. தன்னுடைய வியாதியை தியானிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது கர்த்தர் மேல் வசனத்தின் மேல் பிரியமா இருப்பதை விட இன்னைக்கு இந்த பிரச்சனை எனக்கு, இந்த பிரச்சனை எனக்கு, இந்த வியாதி எனக்கு. பாஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும், பாஸ்டர்மா உங்களுக்கு என்ன தெரியும், எதை நீங்க தியானிக்கிறீங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பார்வை எங்க இருக்குன்னு கேளுங்க. எது மேல இருக்கு உங்க பார்வை? வியாதி மேலையா, கடன் மேலையா, உங்க பிள்ளைங்க எதிர்காலம் நாசமா போகுதுன்னு நினைச்சா? இல்லைங்க, வசனம் அவரை பார்த்த முகங்கள் எந்த இடத்துலையும் வெட்கமடைந்த சரித்திரமே கிடையாது. பேதுரு ஆண்டவரை பார்க்கற மட்டும் நல்லாதான் இருந்தா, ஆண்டவரை உள்ள பார்த்த உடனே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போகுது. இப்போ அவனுக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, தண்ணிக்குள்ள போய் ராஜா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த தண்ணியில நான் வாழ முடியாத உன்னை கத்துற ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்ட்டு. நான் உன்னை சொல்லட்டா, சில நேரத்தில் நீங்கள் உள்ளே போகும்போது கூட கர்த்தர் உங்களை கைவிடாமல் அவர் காரை உங்களை தூக்குதுங்க. தப்பு பண்ணுற உண்மைதான்,
விழுந்து போகிற உண்மைதான், சில நேரத்தில் கடல் கடியில் போகிற உண்மைதான். அந்த இடத்துக்குள்ள 11 பேர் காப்பாற்ற இடத்துல என் ஆண்டவர் உங்களுக்காக நின்றார். இல்லை, உங்கள் சொந்த பந்தம் நிற்காத இடத்துல அவரோட கரை மட்டும் தானே இருந்துச்சு. 11 பேர் போட்டில் கொண்டுருக்காங்க, ஒருத்தம் கூட காப்பாற்றலை. ஆனால் பேதுருக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, என்னை காப்பாற்றுகிற தேவன் எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி கத்துன உடனே தான் ஆண்டவர் அவனை கையை பிடிச்சி தூக்கி 31 வருஷத்தை சொல்லுங்க. உடனே இயேசு கை நீட்டி அவனை பிடித்து, நம்ம பேரை சொல்றா, என்ன பேரு? நம்ம விசுவாசியா இல்லை அற்ப விசுவாசியா? கேடுகிட்ட விசுவாசின்றீங்களா? நம்முடைய விசுவாசம் அற்பமா இருக்கா? அக்கா அண்ணா, உங்களை நடத்துறது உங்க பிள்ளைங்களை நடத்த மாட்டாரா ஆண்டவரே? ஐயா, வனாந்தரத்தில் சோறு கூட வழி இல்லாத இடத்துல நீங்க கஷ்டப்பட்ட போது மன்னாவையும் உங்களை கொண்டு போஷித்தாரு. உங்கள் சந்ததி ஆண்டவர் போஷிப்பாம இருப்பாரா? ஏன் சில நேரத்தில் நம்ம தங்க சிலைகளை பார்த்து ஓடுகிறோம்? ஏன் மனுஷங்களை கைகளை பார்த்து ஓடுகிறோம்? என்னை அழைத்தவர் உண்மை உள்ள ஒரு முடிவு பிறந்து என்னை நடத்த அவர் வல்லவர் தெரிஞ்சு ருசி பார்த்தனா. ஆனால் சில சூழ்நிலைகள் வரும்போது, சில காரியங்கள் என்னை விட்டு வரும்போது, சில வியாதிகள் என்ன வரும்போது, சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய் சில நேரத்தில் கத்தரை பார்க்க மறந்தோம். நான் என்ன சொல்லிட்டா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போகாமல் இருக்கிறது எதனால தெரியுமா? அவங்கள கத்தரை எங்குமே பார்க்கலாங்க. அவங்க வெளியே வந்த உடனே பின்னாடி பார்த்தான் பார்வன் துரத்துற, முன்னாடி பார்த்தா இவனுங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக மற்றதை பார்த்தே பழகிட்டனால ஒரு இடத்துல கூட அவங்க ஏசப்பாவை பார்க்கவே இல்லை, தங்களை அழைத்தவரை பார்க்கவே இல்லை. ஒரு இடத்துல கூட நீங்கள் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆண்டவர் மேலே செம்ம கோவம் வரும். ஆண்டவரே, நீங்கள்லாம் நானாக இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களை பூமி உலகத்தில் எல்லாத்தையும் தம்பி இருந்திருப்பார். ஒரு இடத்துல கூட இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டேன், என்னை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார், என்னை உள்ளேயும் அனுப்புவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. வெளியே வரான், பின்னாடி பார்வனை பார்க்குறான், முன்னாடி பார்த்தா செங்கல் நிற்குது. மோசைக்கிட்ட பழம் மறைச்சான், கொஞ்சம் தூரம் வந்தான், மன்னாவே கொடுத்தான் ஆண்டவர். இதெல்லாம் ஒரு மன்னாவா? இங்கிலீஷில் வசனம் சொல்லுது, they were surrounded by meat pots. அப்படின்னா கறி, இந்த KFC பக்கெட் எல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சுத்தா கேட்குற, உனக்கு அவ்வளோ நல்லா இருந்ததுக்கப்புறம் எதுக்கு நீ கத்துன? ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, நமக்கு எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சுல, ஃபுல்லாக சிக்கனு பீஃப் எல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் ஏன் ஆண்டவரை என்னை காப்பாத்துன்னு எகிப்து இருந்து கத்துன? வெளியே வந்தா உனக்கு இருந்துச்சு, எனக்கு அங்கே வெள்ளரிக்காமும் பூண்டும் சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி எல்லாம் இருந்துச்சு. எனக்கு குழி அங்கே எனக்குன்னு ரெடியாக இருந்துச்சு. மோஸ்ட்லி ஏன் எனக்கு கடலில் கூப்பிட்டு வந்து மீன்களுக்கு இறையா போகிறையா, உனக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும்போது எதுக்கு வெளியே வந்த? ஏன் வெளியே வந்த? ஏன் கத்துன? 400 வருஷம் என் சந்ததிகளாம் உள்ள இருக்கு கஷ்டப்படுறது, ஏன் கத்துன? சும்மா இருந்த மோசை எங்கேயோ 40 வருஷத்தை வனாந்தது அவனை கொலை சுற்றி அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு நீ கத்துனதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட வேண்டியதாக போயிடுச்சு. ஒரு இடத்துல கூட நன்றி இல்லாதவர்களாக மாறிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். they were not thankful. பிரச்சனைகளை பார்த்து முறுமுறுத்து எனக்கு பின்னாடி பார்வன், எனக்கு கூலியில் சாப்பாடு, இதை சொல்லியே வளர்ந்து கடைசியில் என்ன தெரியுமா? ஒருத்தம் கூட உள்ள போல. நல்ல நேரத்தில் சங்கீதம் 121 என்னது? எத்தனை டைம் பார்த்துருக்கோம் நம்ம எல்லாரும்? சங்கீதம் 121 என்னன்னு சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு அடித்து சொல்லி கொடுக்குறோம்ல, இங்க நாங்க வாங்காத அடியா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களில் கண்களை எடுத்து பார்ப்பேன், இது சொன்னாதான் உனக்கு சாப்பாடு. ஆனா நீ சாப்பிட்டதே நீ பார்த்தனாலதான், நீ சாப்பிட்டதே நீ மேல பார்த்தனாலதான். ஆனா அநேக நேரத்துல சூழ்நிலையை பார்த்து ஒத்தாசை வரும் பர்வதங்களின் நேராக உன்னுடைய பார்வை இல்லாதனாலதான் நீ கீழே கிடப்பன் போயிட்டு இருக்க. நம்ம கீழே போறதே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். எபிரேயர் 12:2 ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. எபிரேயர் 12:2. எபிரேயர் 12:2. ஓகே, இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த வசனம். நான் இங்கிலீஷோட சாராம்சம் சொல்கிறேன். Come, let us fix our eyes on
ஜீசஸ் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, வாங்க நம்முடைய பார்வையை இயேசு மேலே ஃபிக்ஸ் பண்ண நம்ம வைக்கலாம் அப்படின்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க? அதே ஏசாயா 43 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வாசனம் ஏசாயா 43 18 19. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. முந்தினவைகளை நல்லா எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. போறவங்க அப்படியே நீங்க போயிட்டு டப்புன்னு உட்காந்துங்க, அவங்கள யாரும் கவனிக்க வேண்டாம். கவனிங்க. முந்தினவைகளை சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. முந்தினவைகளை அப்படியே நிறுத்திக்கோங்க. அதான் முந்தினவைகள் நினைக்க வேண்டாம். பேதுரு எதை நினைச்சான்? முந்தினவைகளை நினைச்சா. ஏன்னா ராஜா இந்த கடல் மேலே நடக்க முடியாது, இதுக்குள்ள பெரிய பெரிய திமிங்கலம் இருக்கு, இதை நம்மளை முடிச்சிடும். கடல் 10 அடி 20 அடி. எத்தனை பேர் மஞ்சள்ல கடல் பார்த்துருக்கீங்க? தானே. எனக்கு இன்றைக்குமே அப்பா தண்ணியில் விழுந்து இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த தண்ணியை பார்த்தாலே ஒரு பெரிய பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. கடல் ரொம்ப ஆழம், தண்ணி இழுத்துட்டு போயிடும், நம்மளை பாடி கிடைக்காது, எல்லாமே தெரியும். இதை தெரிஞ்ச இயேசுவை பார்த்துட்டு இருந்தவன் முந்தினவைகளை சிந்தித்த மாத்திரத்தில் உள்ளே போக ஆரம்பித்தான். வசனம் அழகாக சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வாசிங்க. இதோ எல்லாமே சத்தமா சொல்லுங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எல்லா சத்தமும் அது இப்போதே அது தோன்றும். நீ கையை உயர்த்தி எல்லாம் உங்க 2 கரத்தை, பெற்றோர்கள் பிள்ளைங்க வாலிபர்கள் எல்லாம் உங்க 2 கரத்தை உயர்த்திங்க. இனி நான் பழைய வாழ்க்கையை யோசிக்க கூட மாட்டேன். இன்னைக்கு நாம் பாடணும், திருப்தியா யெகோவா ஈரே என்னை நடத்துவார். இம்மட்டும் நடத்தின தேவன் அவர் இனிமேலும் உங்களையும் உங்க பிள்ளைகளும் உங்க பிள்ளைகள் இல்லை பிள்ளைகளும் பிள்ளைகளின் சந்ததி சந்தியாக அவர் நடத்த அவர் வல்லவர். நல்லா கவனிங்க. 38 வருஷம். எத்தனை வருஷம்? இல்லை இங்கே கவனிங்க. அவங்க உட்காருவாங்க, அவங்களுக்கெல்லாம் சேர் இருக்கு. மாமா அழகாக உட்கார வச்சு தான் அவங்களை அனுப்புவாங்க. எத்தனை வருஷம்? 38 வருஷம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. நம்மளுக்கு 30 நிமிஷம் உட்கார்றதுக்குள்ள 40 டைம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். கரெக்டா? நான் யோசிப்பேன், 38 வருஷத்துல ஒரு நாளைக்கு 1 செகண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலே குளத்துக்குள்ள போய் விழுந்திருக்கலாமா? கொஞ்சம் நான் வந்திருந்தாலே போய் விழுந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட வராரு. 38 வருஷம். நல்லா கவனிங்க. 38 வருஷம் ஒருத்தம் கூட சகாயம் பண்ணாத ஒரு நபர்கிட்ட இயேசு கிறிஸ்து வர்றாரு. இப்போ இவன் பார்க்குறான், ராஜா உனக்கு ஏதாச்சும் தேவை இருக்கா? மாமா அந்த வேலையை பார்ப்பார் நல்லா. ஆனால் ப்ரைஸ் லார்ட் அப்படின்னா கையில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து, இன்றைக்கி நிறைய பேர் ஊழியக்காரனானதும் நிறைய பேர் குடிகாரனானதும் மாமனால தான். அவன் குடிக்க தான் போகிறான்னு தெரிஞ்சு எடுத்து பாக்கெட்டில் கொடுத்துடுவாரு. இப்போ அவன் பக்கத்தில் போய் நிற்கிறாரு, கஷ்டப்பட்டு நிற்கிறாரு. 38 வருஷம் நீ கீழே விழுந்துட்டு இருக்கு, இங்கே உட்காந்துருக்க, உனக்கு எதாவது தேவையான ஒன்று? ஆமாண்டவரே எனக்கு தேவைன்னு சொல்லலை. உடனே புலம்ப ஆரம்பிச்சிடறான். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? என்னை தாயின் கருவில் உருவாக்கும் முன்பதாகவே பேச அழைத்த ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறது கூட உணர்வு இல்லாமல், இவர் யாருன்றது கூட தெரியாமல், ஆண்டவரே 38 வருஷமா நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஒருத்தர் கலக்கிறதுக்கு முன்னாடியே எவனா ஒருத்தன் குதிச்சிட்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பார்வை எங்கே ராஜா? இன்றைக்கி நிறையருடைய பார்வை அந்த குளத்து மேலே தான் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் மேலே இல்லை. நிறைய பேருடைய விசுவாசமே எனக்கு அங்கிருந்து தான் நன்மை வரும், எனக்கு அங்கிருந்து தான் நன்மை வரும், எனக்கு அந்த குளத்தில் கலக்கும் போது தூதனாலும் கீழே இறங்கும் போது அப்போ தான் நன்மை வரும். ஆனால் நான் சொல்கிறேன், குளத்தில் இல்லாதவர் அந்த சராக சங்கத்தினை வார்த்தையால் படைத்த அந்த ஆண்டவர் உன் அருகில் இருக்கும் போது உனக்கு எதை பற்றி கவலை தேவையே கிடையாது. மறந்துட்டான். அழகா நின்று சொல்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உனக்கு குளமும் வேண்டாம், தேவதூதனும் வேண்டாம், எவனும் உன்னை தூக்கி விடவும் வேண்டாம், நீ 38 வருஷம் அதே இடத்துல உட்கார்றதும் வேண்டாம். உன்னை காக்க உன் தேவன் உன் அருகில் இருக்கிறார். உன்னை ரட்சிக்கும்படிக்காக உன் தேவன் உன் அருகில் இருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ளுங்க.
அதை உணர்ந்து கொள்ளுங்க. குளத்தையே பார்த்து குளத்தான் ஒருத்தன் கலக்கிறான்னு சொல்லி 38 வருஷம் ஒருத்தர் உட்காந்துருக்கான நம்மளை 30 நிமிஷம் மெசேஜுக்குள்ளேயே நம்ம எத்தனை டைம் பரலோகத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். யோவான்ஸ்தாங்க உடனடியாக எடுத்துக்கொண்டு வாக்குக்குள்ள டக்குன்னு அப்படி கண்ணெல்லாம் மூடிடும். அது ஒன்றும் அவங்க உடனே ஜபத்துக்கு நம்ம ஊழியக்காரங்க பிரசங்கிக்கும் போது அவங்க ஜபத்தில் தாங்குறாங்க. அது அவங்கள தப்ப சொல்ல முடியாது. இங்கே சொல்ல மஞ்சு கோயம்புத்தூர் சர்ச்சை சொல்கிறேன். கோயம்புத்தூர் ஏதாச்சும் வந்திருக்கீங்களா? இல்லைல்ல, ஸ்தோத்திரம். இவன் பார்க்குறான், இவன் பார்வை மாறிச்சு, குளத்து மேலே போகுது. ஆனவர் இல்லைடா, உனக்கு குளம் முக்கியம் இல்லை, உனக்கு தேவதூதன் முக்கியம் இல்லை, அவர்களை படைத்த நான் அந்த தேவன் நான் இருக்கிறேன், எழுந்து நட. இது போதுங்க நமக்கு, இது போதும். நல்லா கவனிங்க. 1 ராஜாக்கள் 19 எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு காரியம். எலியா எங்க இருந்த வைராக்கியமா நிக்கிறான்? எங்க கர்மேல் பர்வதத்தில் என்ன நடந்துச்சு? எத்தனையோ தீர்க்கதரிசிகள் முன்பதாக அவன் தனித்து நின்று தாக்கி கர்த்தரை தெய்வம் என்று நிரூபித்து பரலோகத்திலிருந்து அக்னியை வர வச்சு உலக சரித்திரத்தை படைத்த அந்த எலியா யாரு? நான் சொல்லுங்க, இல்லை சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நான் நல்லா குத்தியா சொல்லுங்க. மற்றவங்களை குத்தும்போது மட்டும் கை நல்லா போகுதுல்ல, உங்களை குத்தி சொல்லுங்க. நான் ஆண்டவரை ருசி பார்த்தேன்னா, ஆண்டவருக்காக நின்றானா, ஆண்டவருக்காக வைராக்கியமாக பண்ணனா, ஆண்டவருக்காக ஓடினா, ஆண்டவருக்காக முழங்கால் படிக்கிட்டனா, ஆண்டவருக்காக கர்த்தருக்கு அநேக உபவாசங்கள் நின்றனா, கர்த்தரை வைராக்கியமாக என் குடும்பத்தில் நிரூபிச்சனா, இப்போ முன்பதாக ஃப்ரெடி வாடா வாடா அவன் எலியா கரெக்டாக இருப்பான். மஞ்சரோட எலியா நிற்கிறான், எல்லாத்துக்கு முன்னாடி நிற்கிறான். யோசித்து பாருங்க. தீர்க்கதரிசிகள் மாத்திரம் அல்ல, கூடி நின்ற ஜனங்கள் எத்தனையோ 1000 பேர்கள். நடுவுல ஒரே ஒருத்தன் நிற்கிறான். என் தேவன் இஸ்ரவேலின் தேவன், அவர் உயிருள்ள தேவன், நீங்க ஆராதிக்கிறதெல்லாம் கல்லு மண்ணு, நான் இப்ப நிரூபிச்சு காக்கிறேன்னு சொல்லி ஒரே ஒரு எலியா நிற்கிறான். அப்போல்லாம் கர்த்தரை பார்த்துட்டே நின்று இருந்தான். கர்த்தர் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை பார்த்து நிற்கும் போது எவ்வளவு பெரிய அக்னி கூட இறக்க முடியும் சொல்லுங்களேன். இத்தனை நாள் ஆண்டவரே நீ யாருன்னு நிரூபின்னு சொன்ன எலியா, இப்போ நம்ம ஆன்டி ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க வாட்ஸ்அப்ல. யாரு? பாத்துக்கலாம், வாடா ராஜா, நீயா நானா? நானூறு என்னடா நீ 40,000 பாகால் தீர்க்கதரிசியை கொண்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனிச்சு நின்றவன் டைரக்டா கூட வரல. நம்ம அக்கா எசபேல் அக்கா டைரக்டா கூட வரலைங்க, தூது அனுப்புனா. அதுக்கே ஆளு குப்புறப்படுத்து, ஆண்டவரே முடிச்சடியில் போய் படுத்துட்டு, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, சூசைட் லெவலுக்கு போயிட்டான். ஒரே ஒரு வார்த்தை. காலையில் நீ எந்திரதுக்குள்ள, இந்த ஈவினிங் முடிக்கிறதுக்குள்ள நீ உயிரோட இருந்துறையா பார்த்துடலாம்னா, தலைவன் தலை தெறிக்க ஓடி முச்சடியில் போய் உட்காந்துட்டான். ஆண்டவரே என்னை இதுக்காக கூப்பிட்டீங்க, நான் நல்லா தானே உமக்காக ஊழியம் பண்ணேன், நான் நல்லா தானே வைரக்கமா நின்றேன், இப்போதானே எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சேன். நாளைக்கு காலையில் நீ உயிரோடு இருந்தால் பார்த்துக்கலாம். என் 2வது பையனை பார்த்து சொன்னாங்க, உங்கள் பையன் உயிரோடவே இருக்க மாட்டான்னு. என் காதில் 1 வருஷம் கண்டினியூஸாக ஊதுனாங்க. 1 வருஷம், ஒரு நாள் இல்லை, 10 மாதம் அவன் கருவில் உருவானதுலேருந்து அன்னிலிருந்து என் காதில் ஊதிட்டே தான் இருந்தாங்க. நான் சொன்னேன், என் தேவன் அவர் உண்மை உள்ளவர், சூழ்நிலையால். நான் டாக்டர் இன்னைக்கும் குமரன்லேயும் KMCHல அவர் ரிசல்ட் இருக்குது. 2 டாக்டருக்கு மூஞ்சிக்கு நேராக சொன்னேன், அவர் கொடுத்தாருன்னா என் கையில் கொடுப்பாரு, ஜீவனோட கொடுப்பாரு. என் தேவன், நான் ஊழியம் செய்கிற தேவன், அவர் பரம வைத்தனி, இதெல்லாம் அவருக்கு தேவையே கிடையாது. வயிற்றில் குத்தி அவன் காலில் இன்ஜெக்ஷன், வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இன்ஜெக்ஷன் போட்டு அவனை முடவனாக்கி, அவனை பேரலைஸ் ஆக்கி, உள்ளே இருக்கிற பிளட்டெல்லாம் உறிஞ்சு, அப்புறம் இன்னொரு பிளட்டு கொடுத்து அவன் பிறக்கிற மட்டும் இப்படி பண்ணுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் செஞ்ச ஒரு கிரியையை எந்த மனுஷன் கையில் நான் கொடுக்கவே மாட்டேன். என்ன நீங்கள் டாக்டர் வந்துட்டு இப்படி விளையாடுறீங்க? நாங்கள் விளையாடுவோம், ஏன்னா நாங்கள் ஆராதிக்கும் தேவன் அவர் உண்மை உள்ளவர், சூழ்நிலை காட்டிலும் என் தேவன் அவர் பெரிய தேவன். வைத்த குத்தி பண்ணாங்க, நீ வைத்த கொடுக்க தேவையில்ல, கொடுத்ததே ஆண்டவர், ஒரு குறையாமல் அவர் செய்கிற எல்லா பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அவர் கர்ப்பத்தின் கனியோ. இதை தெரிஞ்ச எலியாக்கு, எலியா போய் முச்சடியில உட்கார்ந்து குப்பலை போட்டு என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்றான்.
ஒரே ஒரு வார்த்தை சூசைட்ல அவளை கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு எது உங்களை கொண்டு போகுதுன்னு பாருங்க. எந்த யார் உங்க எசபேல்னு பாருங்க. எந்த எசபேலுடைய வார்த்தை உங்களை தள்ளிட்டு போகுதுன்னு பாருங்க. எந்த எசபேலுடைய வார்த்தை கர்த்தருடைய சித்தத்தை விட்டு உங்களை தள்ளிட்டு போகுதுன்னு பாருங்க. ஒருவன் கர்த்தத்தின் சித்தத்தில் நடப்பான ஆனால் கர்த்தரை மட்டும்தான் வார்த்தை. அநேக நேரத்தில் எசபேலுடைய வார்த்தை, மற்றவனுடைய வார்த்தை, மற்றவனுடைய சிக்னேச்சர், மற்றவனுடைய ரிப்போர்ட் நம்முடைய கர்த்தருடைய சித்தத்தை விட்டு வெளியே தள்ளுனே இருக்கு. எதை உங்க எசபேல்னு ரொம்ப ஜாக்கிரதையா பாருங்க. ஸ்ட்ரைட்டா கூட இல்ல, ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் இல்ல, ஏதோ மூலமா கூட வரலாம். எது மூலமா வரலாம்? ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுவாரு, டேய் எவ்வளோ நல்லவரை அவனை நடத்திட்டு வந்த, நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம், எந்திரிச்சு ஓடு. தலைவன் சொன்னதுக்கு அப்புறமும் பயந்து போய் எங்கே போய் ஒளிஞ்சிருந்தான்? புகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்தான். திருப்பி ஆண்டவர் அங்கே போகிறார். அவனை சொல்கிறேன், கர்த்தருடைய சித்தம் உங்கள் மேலே இருக்குன்னா நீங்கள் எந்த குகையில் போய் ஒளிஞ்சா கூட ஒளியவே முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்களை தூக்கவே முடியாது. எந்த காரியமும் உங்களை வந்து எரேமியா 2ஆம் அதிகாரத்தை வாசிங்க. எரேமியா 2 அது 1ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஒரே நிமிஷம். இந்த வசனம் வாசிக்கும் போது இது நான் தான் அப்படின்றவங்க மட்டும் உங்க கையை உண்மையை உயர்த்துங்க. விதைக்கப்படாத வனாந்தரத்தில் எத்தனை பேர் பின்பற்றுனீங்க? உண்மையா கையை தூக்கி சொல்லுங்க. உண்மையா விதைக்கப்படாத இடத்துல, நான் நடக்க முடியாத இடத்துல, வாழவே முடியாத இடத்துல கர்த்தரை பார்த்து நான் இன்னைக்கும் வாழ்றவங்க மட்டும் கையை தூக்குங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் வாசிங்க. கையை கீழே இறக்கிற வேண்டாம். உன் இள வயதின் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நினைத்திருக்கிறேன். இப்போ நம்மளே சில நேரத்தில் மறந்துடுறோம். நம்ம வாழ வயத்துல நம்ம கர்த்தரை பின்பற்ற அந்த நாட்கள்ல கர்த்தருக்கு மேல இருந்த வைராக்கியம், கர்த்தர் மேல இருந்த அந்த பற்று, கர்த்தருக்காக நின்ற அந்த உறுதியான காரியங்களை சில நேரத்தில் மறந்தனாலதான் நான் நினைச்சிருக்கேன் ராஜான்றாரு. கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். கர்த்தருக்கு நல்லா தெரியும் நீங்க என்னென்ன காரியங்களை செஞ்சீங்க நல்லா தெரியும். இப்ப பேதுரு இங்க பாருங்க, நான் முழுவதும் பிரயாசப்பட்டான். ஏதாச்சும் கிடைச்சிச்சா? இங்க எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்றீங்க? பிஸ்னஸ் கிறிஸ்டியனாக இருக்காங்க, வனத்ராஜ் அங்கிள் இருக்காங்க, அவங்க எல்லாமே இப்போ தேர் ஆல் வெரி. இப்போது சசியாட்டா வச்சுக்கோங்களேன், அவர் வந்து பப்ஸில் வந்து பக்காவாக பண்ணுறாரு. இப்போ நான் போயிட்டு ஏட்டா இது இங்கே இப்படி செஞ்சதில்லை, நான் செய்கிறேன் பாருங்கள் பப்ஸ்னால் எப்படி இருக்கும். நம்ம செய்கிற ரசமே வசம் மாதிரி இருக்குது. இது நம்ம பப்ஸ் வர செய்ய போய் பண்ண முடியுமா? அதுக்காக ஒரு மெனக்கெடல் தேவை, அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. மீனவன் ரொம்ப ப்ரொஃபஷ்னல். மீனவனுக்கு ஒரு கடலை பார்த்தா எவ்வளோ அலை வருதுன்னு தெரியும், எந்த சூழ்நிலையில் எந்த மீன் கிடைக்கும் தெரியும், கப்பலில் எந்த கப்பலில் போய் மீன் பிடிக்கணும்னு தெரியும், எந்தெந்த மீன்கள் எப்படி எந்தெந்த கப்பலில் கொண்டு போய் எடுக்கணும் நல்லா தெரியும். இதை நல்லா தெரிஞ்சு தான் பேதுரு படகை தூக்கிட்டு போகிறான். போய் முழுவதும் பிரயாசப்படுறான். எல்லாம் பக்கத்தில் பார்த்து கையை நல்லா குளிக்க சொல்லுங்கள். நீங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு யூஸும் கிடையாது. அடிச்சு ஒரு யூஸும் கிடையாது. மனுஷனை பார்த்து போகிறது யூஸே கிடையாது. நீ பேங்க பார்த்து போறது, உன் வியாதிக்காக நீ இதை தூக்கிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போறது, நான் ஒய்ஃப் டாக்டர் நீங்க எங்க வேணா நானே சொல்றேன், யூஸே கிடையாது. நான் போது பேசப்படுறேன், ஒரு யூஸும் இல்லை. வந்துட்டு அவமானத்தின் மத்தியில, கூட வந்தவங்க நிந்தித்தன் மத்தியில, எல்லாருக்கும் மீன் கிடைச்சுதான் தெரியல, ஆனா இவனுக்கு கிடைக்கல. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மீனவன் கடலுக்குள்ள போகணும் அப்படின்னா நிறைய செலவுகள் இருக்கு. டீசல் அடிக்கணும், போட்டோட வாடகை கொடுக்கணும், நெட்டுக்கு கொடுக்கணும், கூட வந்தவங்களுக்கு கூலி கொடுக்கணும், நிறைய வேலைகளுக்கு இதெல்லாம் கொடுத்து லாஸ்ட்ல வரான்.
ஒரு மீன் கூட கொடுக்காம லாஸ்ட்ல வரோம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நம்ம லாஸ்ட்ல வந்து நிக்கிறோம். உங்க பிசினஸ் லாஸ்ட்ல வந்து நிக்குதா? உங்க வாழ்க்கை லாஸ்ட்ல வந்து நிக்குதா? அவமானப்பட்டு நிந்தைப்பட்டு உட்கள மூஞ்சி கூட வெளியே காமிக்க முடியாத அளவுக்கு பேதுரு வந்து தலை குனிஞ்சு வந்து நிக்கிறான். ஆனா என்ன தெரியுமா, அவன் வந்து நின்ற இடம் அது இயேசு இருந்த இடம். நான் நிறைய இடத்துல சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கை சுக்குனரா போனா கூட பரவாயில்ல, நீங்க நாசமா போனா கூட பரவாயில்ல, திருப்பி வந்து கர்த்தர்கிட்ட மட்டும் நின்றுங்க. கர்த்தர்கிட்ட மட்டும் வந்து நின்றுங்க. எந்த மனுஷனை பார்த்து போகாதீங்க. பேதுரு வர அவமானப்பட்டு வந்து நின்று குறுகி நிற்கிறான். ஏசு அவனை பார்த்து சொல்றாரு, பேதுரு பரவாயில்லப்பா, எனக்கு தெரியும், கண்ணீர் எனக்கு தெரியும், உன் லாஸ் எனக்கு தெரியும், நீ அவமானப்பட்டது தெரியும், உன் வாழ்க்கையில் நீ பட்ட வேதனை தெரியும், உன் வியாதி எனக்கு தெரியும், மறுபடியும் படகு எடு. பேதுரு சொல்றான், ஆண்டவரே நான் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் இது முக்கியம் இல்லை, ஆகிலும் சொல்லுங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி மறுபடியும் போறேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி மறுபடியும் போறேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி இந்த வியாதியை நான் பார்க்க போறேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி இந்த லாஸை நான் ஃபேஸ் பண்ண போறேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு உண்டான இந்த பெரிய சேதத்தை நான் பார்க்க போறேன், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு யூஸும் கிடையாது, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. Fix your eyes on Jesus. கர்த்தர் மேல உங்க பார்வையை வைங்க, கர்த்தர் மேல பார்வை வைங்க. நான் ஒன்றும் சொல்றேன், எளிமை பிரகாசி கர்த்தருடைய உதிக்கணும்னா நீங்க மேல பார்க்கணும். நமக்கு பழகிருச்சு, கீழே பார்த்து யாரு கையை பார்த்து 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 பழகிருச்சு. எவன் கையில் எவன் கொடுக்க மாட்டான், அவன் 10,000 கொடுத்தா வாக்கிய கோட்டையிடலாம், இந்த ஹாஸ்பிட்டல் போனால் இந்த கீழே பார்த்து 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 பழகினால தான் நம்ம இன்னுமே கீழே உட்காந்துட்டு இருக்கோம். வசனம் சொல்லி, அந்நாட்களில் அவன் கழுத்தின் மேல் இருக்கிற நுகத்தை முறிப்பேன், இனி நீ அந்நிய நுகத்தை சுமப்பது தேவையில்லை, கர்த்தருடைய நுகத்தை சுமப்பது காட்டிலும் இந்த உலகத்தில் பேர்மையான தலையை உயர்த்திப்பார். அவன் தலைகள் உயரத்தக்கதாக கர்த்தர் எழுப்பணும்னா கீழே பார்க்கறத விடுங்க, சூழ்நிலையை பார்க்கறத விடுங்க, உங்கள் லாஸை பார்க்கறத விடுங்க, உங்கள் வேதனையை பார்க்கறத விடுங்க. உங்கள் பிள்ளைங்க வாக்கில் உடஞ்சிருக்கா, நீங்கள் அதை பார்க்காதீங்க, என் கர்த்தரை பாருங்க. சங்கீதம் 121 தான் எனக்கு சொந்தம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொன்ன எந்த சூழ்நிலையும் பார்த்துட்டு ஒரே வார்த்தை சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களேராக என் கண்களை எடுத்து பார்ப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் ஒத்தாசை வரும். இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவோம், இந்த மாத்திரம்னு சொல்கிறதுக்கு என்ன தெரியுமா, அவர்கிட்ட இந்த மட்டும்தான் வரும், அவர்கிட்ட மட்டும்தான் வரும். அக்கா போதும், அண்ணா போதும், மனுஷனுடைய கையை பார்த்து, தம்பி மனுஷனுடைய ஆதரவை பார்த்து ஓடி 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 ராமுதும் பிரயாசப்பட்டு வெறும் லாஸே சந்திச்சது போதும், இனியாச்சு கர்த்தர்கிட்ட போ. Go stand near God, go stand near God. தாவீது, எனக்கு உண்டானவைகள் எல்லாம் சிக்லாக்கில் சூறையாடப்பட்டது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தாவீது சின்ன வயசில் நல்லா சாதிச்சவன் தானே? வனந்தராஜ் மாமாக்கெல்லாம் வந்து டீயை குறித்து A to Z தெரியும், அவருக்கு சின்ன வயசுலேருந்து அது எல்லாமே தெரியும்னு வைங்களேன். இப்போ ஒரு லாஸ் ஆயிடுச்சு, ஒரு கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு, அவன் நீங்கள் டக்குனு என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜனங்களை எப்படி அவ்வளோக்கு. இப்போ தாவீது சின்ன வயசில் எவ்வளோ சாதனை பண்ணான் தானே அக்கா, சின்ன வயசுலே எல்லாத்தையும் பொழந்து அவ்வளோ பெரிய கோலியாத்தை எல்லாத்தையும் வென்று நின்ற ஒரு சின்ன வாலிபன் சிக்லாக்கு வரும்போது தனக்கு உண்டானவைகள் எல்லாம் சூறையாடப்பட்டது. இப்போ பராக்கிரமசாலியா இருக்கிற ஒரு தாவீது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ராஜ்யபாரம், நல்ல பணம், நல்ல சொத்து, நல்ல சுகம், அவனுக்கு நல்ல செல்வாக்கு எல்லாம் இருந்த போதிலும் எதுக்கு கர்த்தருக்குள்ள போய் பலப்படணும்? கேள்வி அதுதான். ஒரு பலவான் கர்த்தருக்குள்ள ஏன் போய் பலப்படணும்? எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு செல்வாக்கு இருக்கு, எனக்கு பேர் இருக்கு, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவன் இறங்கி போய் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் மறுபடியும் சூறையாட கொண்டு வர முடியும். He can. நிறைய இடத்துல நம்ம அதை பண்றோம். எனக்கு இங்க போனா நன்மை கிடைக்கும், எனக்கு இவனை தெரியும், எனக்கு அவனை தெரியும், இந்த பேங்க்ல போனா இதை எடுத்த, இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண, இதெல்லாம் பணம் தெரியும், எனக்கு நாலேஜ் இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, நமக்கு செய்ய தெரியும். ஆனா அவ்வளோ உயரத்துல இருக்கிற தாவீது எதுக்காக இந்த உடைஞ்சு போய் சூழ்நிலையில, ஒன்றுமில்லாத சூழ்நிலை, இதுக்கு பத்தாத குறைக்கு கூட வந்தாலாம் என்ன பண்றான், அவனை கல் எறிஞ்சுக்குள்ள, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை,
ஏன் அவன் போய் கர்த்தருக்குள்ள பலப்படணும்? ஏதாச்சும் ஒருத்தர் ஆன்சர் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? அவனுக்கு நல்லா தெரியும், அவனுடைய பலனே ஆண்டவர் மட்டும்தான். He know well. ஏன்னா வசனம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இவன் போய் சொல்கிறான், எனக்கு ரொம்ப பிடிச்சதா. இப்போ இது ஆண்டவர்னு வச்சுக்கோங்க. உடனே நான் வந்து இது தூணை ஆண்டவர் வச்சு நீங்கள் காலையில் வந்து பூ வச்சு கொள்ளடாடிடாதீங்க. இவன் போய் உடஞ்சி போய், ஆண்டவரை இப்பேற்பட்ட சூழ்நிலை நான் நிற்கிறேன், நான் என்ன பண்ணுன்ட்டு அவன் போய் தன்னை கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொண்டான். ஒரு வேளை நீங்கள் பலவீனமாக உடஞ்சி போய் பேதுருவை போல நடக்க முடியாத கோயில போயிட்டு இருக்கீங்க, நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தருக்குள்ள போய் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ள போய் பலப்படுத்தி கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் கர்த்தருக்குள்ள போய் பலப்படுத்தினா மட்டும்தான் மறுபடியும் இறங்கி போய் நீங்கள் சூறையாட, நீங்கள் எடுக்கப்பட்ட காரியத்தை மறுபடியும் உங்களால் சூறையாட முடியும். மறுபடியும் உங்களால் சூறையாட முடியும். சாரா வந்து டெலிவரி ஆகி, நான் டெலிவரி டைமில் உள்ளதாக இருந்தேன். தயவு செஞ்சுங்க, நல்லா கவனிங்க. அவள் டெலிவரி ஆகும்போது நான் உள்ள லேபர் வார்டுக்குள்ளே தான் இருந்தேன். டாக்டர் தெரிஞ்ச டாக்டர். ஃபஸ்ட் பையனும் அதே மாதிரி தான் என்ன கூப்பிட்டாங்க. செகண்ட் பைக்குள்ளே கூப்பிட்டாங்க. குழந்தை என்னென்னா தலை தெரிஞ்சிருச்சு. இப்போ என்கிட்ட என்ன பையன், நீங்கள் என்ன குழந்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இது பையன்தான் அப்படின்னு. அது எப்படி நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு லேடி வந்து நர்ஸ், அதை எப்படி நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லுங்க? எனக்கு ஆண்டவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கும் பேர் வச்சார். நான் அதே டாக்டர் தான் சாரா டெலிவரி பார்க்கல. இவனுக்கு வந்து தாவீதுன்னு பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. சொல்லி முடிக்கும் போது அந்த குழந்தை வெளியே எடுத்தாங்க. அதே போல் தாவீதா தான் வெளியே வந்தான். கொஞ்ச நேரத்தில் நான் அவன் அங்கேயே லேபர் வார்ட்லேயே அவன் எடுத்து வெளியே அந்த டேபிளில் வைக்கும் போதே அவன் மேலே தலை மேலே கை வச்சு ஜோம் பண்ணிவிட்டு, நான் வெளியே வந்து கொஞ்சம் நொடியில் என் காதில் ஒரு சத்தம் கேட்குது, சாரா ரொம்ப சீரியஸாக இருக்கா, அவன் சாகும் தருவாயில் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு நெஞ்சு உடஞ்சிருச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னும் போது, அவளுக்கு பிளட்டு ஃபுல்லாக லாஸ் ஆகி 99% அவளுக்கு உயிர் போயிடுச்சு. கொஞ்சம் போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நிச்சு நிற்கப்பட்டேன். எப்படி தாவீது சிக்லாக்கில் நின்றானோ அதே மாதிரி சூழ்நிலை எனக்கு உண்டாயிடுச்சு. அது இந்த வசனத்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அன்னிச்சு நின்றப்பட்டு எனக்கு உலகமே இருண்டது போல இருந்துச்சு. ஆண்டவரே, குழந்தை செத்து போயிடுவான்னு சொல்லி குழந்தை உயிரோட கொடுத்துட்டீங்க. குழந்தைய சுமந்தன தாய் உயிரோடு இல்லாத இவங்க வந்து அடுத்து இவளுக்கு என்னென்ன நடக்குது, நடந்திருக்கிறத வந்து நடக்க போகுதுன்னே இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஹோல் ஹாஸ்பிட்டலே பதறது. ஏன்னா இவன் வந்து கேஜியில் ஒரு பெரிய டாக்டராக இருக்கிறதுனால இன்னொரு டாக்டர்லன்னும் போது ஃபுல் ஹாஸ்பிட்டலே பதறி ஓடுது. எல்லாரும் ஓடுறாங்க. நான் தனிச்சு நின்று கதறி நின்று இருந்தேன். ஒன்றுமே யோசிக்கல. டாக்டர் வந்து என்ன கேட்டாங்க, we are trying to save her life அப்படின்னா அவள் உயிரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் பிரயாசப்பட்டு இருக்கும் போது எனக்கு புரிஞ்சிருச்சு உயிர் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. வெளியே கொண்டு வராங்க. ஃபுல்லாக ஆக்சிஜன் வச்சு டாக்டர்ஸ் எல்லாம் பதறி பயங்கர ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க, ப்ளீடிங் வந்து ஃபுல்லாக மற்ற எல்லா ஆர்கனில் போனாலும் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு. நான் என்கிட்ட சொன்னாங்க, என்ன பண்ணலான்ட்டு. உன்னை நீங்கள் கூப்பிட்டு போங்க, அரைச்சவர் அவர் உண்மை உள்ளவர், இந்த வார்த்தை நான் சொன்னேன். டாக்டருக்கு ஒருவேளை என்னை பார்த்து அவங்க இன்றைக்குமே அவங்க போன வாரம் அந்த என் பையனை கூப்பிட்டு போய் சாராவையும் என் பையனும் அந்த டாக்டர் முன்னாடி காமிச்சேன். என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் ஜீவனை பார்க்கலையும் தேவன் உண்மை உள்ளவர். கூப்பிட்டு போனாங்க. ஐசியூக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் கொஞ்ச நேரத்தில் வந்தாங்க. சாராவோட யூட்ரஸ் ஃபுல்லாக ப்ளீடிங் ஆயிடுச்சு. we are trying to save our life-னும் போது எனக்கு புரிஞ்சு இவங்க அடுத்தது என்னென்ன பண்ண போகிறாங்க. கடைசியில் பாடியை தான் கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? எங்களால் ஒன்றும் பட முடியல, முடிஞ்சதை ட்ரை பண்ணோம், we are sorry. இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அந்த வார்த்தையை மட்டும் என் காதில் கேட்டக்கூடாது. அதே கதவுல முன்னாடி யூட்ரஸை எடுத்துட்டு யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டு கையில் கொண்டு வந்து பார்த்தா யூட்ரஸ் இவ்வளோ பெருசில் வீங்கி இருக்கு. அது இவங்களுடைய தப்பு, டாக்டர்ஸ் பண்ண ஒரு தப்பு. அதனால் இவ்வளோ பிரச்சனை ஆச்சு. நான் அந்த கதவுல ஐசியூ கதவுல கைகளை வச்சு ஒரே வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே நீ நல்லவரப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. நான் இங்கிலீஷில் ஒரு பாடல் இருக்கு, யூ ஆர் ஸோ குட் டு மீன்ற ஒரு பாடல் இருக்கு. அந்த பாட்டை நான் யூ ஆர் ஸோ குட் டு மீன் பாடிக்கிட்டே இருந்தேன். நான் ஒன்று சொல்லிட்டா, சூழ்நிலையில் நீங்கள் நல்லவருன்னு சொல்ல முடியுமா?
மரணத்தின் இருளில் நிற்கிற நீங்கள் உங்கள் கர்த்தர் நல்லவர்னு சொல்ல முடியுமா? மரணத்தின் நடுவில் நடக்கிற நேரத்தில் நான் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்த போதிலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறாக என் தேவன் என்னோடு இருக்கிறன்ற தைரியம் உங்களுக்கு இருந்துச்சா? நான் ஒரே வார்த்தை டாக்டரை பார்த்து சொன்னேன், டாக்டர் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேணாம், நீங்கள் போங்க, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அம்மா, அண்ணா, அக்கா, உங்களை கை கூப்பி கேட்குறேன், கர்த்தர் நல்லவர்ன்றதை மறந்துடாதீங்க. உங்கள் சூழ்நிலையில் உங்களை கர்த்தர் நல்லவர்ன்றதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு செத்து போயிடுவேன்னு சொன்ன என் பையனும் உயிரோடு இருக்கிறான், செத்து போன என் பொண்டாட்டியும் உயிரோடு இருக்கிறான். ஏன்னா என் ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். அவர் ரொம்ப உண்மை உள்ளவருங்க. கடலுக்குள்ளே போகும்போது கூட பயப்படாதீங்க, உங்கள் பக்கத்தில் கர்த்தர் இருக்கிற எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். யாருமே இப்ப சும்மா இருக்கிற நேரம் இல்ல. நம்முடைய கர்த்தருடைய பந்திக்கு போகும்போது இனி அந்நிய நுகத்தை சுமக்குவது தேவதே கிடையாது. எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வல்லவர். நீங்க சொல்லுங்க, அவையிலிருந்து, அந்த இடத்திலிருந்து, என் பிள்ளைங்க வீட்டிலிருந்து, என் வீட்டிலிருந்து, என் சபையிலிருந்து, அவையிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடலில் பாடலும் சத்தமும் புறப்படும். இனி என் வீட்டில் அழுகை இருக்காது, என் வீட்டில் புலம்பல் இருக்காது, என் வீட்டில் சாபம் இருக்காது. என் வீட்டிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடலில் பாடலும் சத்தமும் புறப்படும். உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன் அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் இன்னைக்கு எனக்காக தான் பேசியிருக்கிறாரு மட்டும் நான் நம்புகிறேன், நான் எடுத்துக்கிறேன், அந்த வசனத்தை நான் சுகந்தித்து கொள்ளுகிறேன், அந்த வசனத்தை நான் சுகந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் முன் போல பக்தி வாரியக்கமாக இருப்பாங்க, என் பேர பிள்ளைங்க முன் போல பக்தி வாரியப்பா இருப்பாங்க. எங்க சபை அநேகருக்கு ஆண்டவரே முன்பதாக திடப்படும், அவங்களை ஒடுக்கிற யாவையும் நான் தண்டிப்பேன். இனிமையாவே உன் அழகத்தை நான் சீரமைப்பேன். எத்தனை பேர் ஆசை? எல்லாரும் உங்க பைபிள் வச்சு எல்லாம் கையை உயர்த்துங்க. இந்த வசனம் அப்படியே நான் எடுத்துக்கிறேன்ற மட்டும் கை உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தரேன், ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு தரேன். என்னென்னலாம் சொல்லி நீங்கள் ஜபிக்கிறீங்களோ அதை நீங்கள் வெகு சீக்கிரமாக சாட்சியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நான் சொல்கிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ யாக்கோபின் கூடாரம். நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் என் வாக்கில் திருப்பி வரணும். என்னென்ன வாசஸ்தலம் உடஞ்சி போயிருக்கு, என் குடும்பம் உடஞ்சி போயிருக்கு, என் பேர பிள்ளைங்க வாக்கு நாசமாக போயிருக்குன்னு பரவாயில்ல, கர்த்தர் உன் அரமனையை போல உன் வீட்டை மறுபடியும் கட்ட வல்லவராக இருக்கிறார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் கூடாரத்தை அழகாக திரும்ப பண்ணுங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி. நான் இங்கே உங்களுக்கு சொல்லக்கூடாது, உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் பட்ட கஷ்டம், உங்களுக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே மறுபடியும் என் வாழ்க்கையை சீரமைக்க, என்னை கரத்தை பிடித்து தூக்க, நான் இனி அந்நிய நுகத்தை சுமப்பதில்லை, நான் மூழ்கி போவதில்லை. இனி நான் அந்நிய நுகத்தை சுமந்தது போதும். ஆண்டவரே, இனி நான் சிலுவையை சுமக்க ஆயத்தம். இந்த ரத்தத்தோட வல்லம் என்னவா தெரியுமா? இந்த பந்தியோட வல்லம் என்னவா தெரியுமா? அவர் எனக்காக சாபமாகி என்னை விடுவித்தது தான் அடையாளம். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை கட்டதோடு வந்திருக்கீங்க, நீங்கள் கைகளை உயர்த்தி எந்த வியாதி, நான் சொல்கிறேன் எந்த வியாதியோ அந்த வியாதிக்கு நேராக சொல்லுங்கள், இனி நான் அந்நிய நுகத்தை சுமப்பதில்லை. கடன் பாரமாக நீங்கள் சொல்லுங்கள், இனி அந்நிய நுகத்தை நான் சுமப்பது இல்லை. உங்கள் பிள்ளைங்க குடும்பத்தில் பிரச்சனையாக சொல்லுங்கள், இந்த என் பிள்ளைங்க இனி அந்நிய நுகத்தை சுமப்பது கிடையாது. அவன் நகர மண்பேல் கட்டப்பட்டு அரண்மனையை போல இருக்கும். எல்லாரும் ஒரே நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க, நான் முடிக்க போறேன். கால் கடல் மேலே வச்சிட்டிங்கன்னா கண்ணு ஏசப்பா மேலே மட்டும் வச்சிருங்க. ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். கடலை பார்க்காதீங்க, கடல் உங்களோட இல்லை. உன் கால்கள் சறுக்கு முன்பதாகவே உங்களுடைய கரை உங்களை தூக்கிடும். உன்னை மான்கால்களை போல பலத்தை காண்டாமரத்துக்கு ஒத்த பலத்தை கொடுக்கறது ஆண்டவர் தான். சங்கீதம் 42 சொல்லுது, உளையான சீட்டிலிருந்து உயர்த்தி கண்மலை மேல் நிறுத்தி என் கால்களை அவர் ஸ்திரப்படுத்தி மான்காலை போல ஸ்திரப்படுத்தினார்.
ஐயா அண்ணா அங்கிள் ஆண்டி ஒன்றே ஒருத்தர் சொல்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையா சொல்கிறேன், அவர் மேலே மட்டும் கண்ணை விட்டு விளக்கிறாதீங்க, கண்ணு விளக்கிறாதீங்க. அவரை பார்த்துட்டே இருங்க. கடலை தாண்டி கானானுக்குள்ளே பிரவேசிப்பீங்க. கடலை தாண்டி கானானுக்குள்ளே பிரவேசிப்பீங்க. நீங்கள் கடலை பார்த்தீங்கன்னா கடல்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான பரம பந்தயக்குள்ளே கைகளை உயர்த்தி நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்ற சத்தம் கைகளை உயர்த்தி